இந்த வீடியோவில் நாம் மாம்பழ அல்வா செய்வது எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பாருங்க, நான் சின்ன சைஸ் மாம்பழம் தான் எடுத்துருக்கேன். இது எங்கள் வீட்டில் காய்ச்ச மாம்பழம் தான். நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸுன்றதெல்லாம் 6 மாம்பழம் எடுத்துருக்கேன். இது நல்லா தோல் சீவிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்க, நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து 1 கப்பு மாம்பழ பேஸ்ட்டுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதில் கரைச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு உண்டை உடச்சல் இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க. இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாம்பழத்தை தீபாக இருந்தால் கொஞ்சம் சுகர் கம்மியாக போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த மாம்பழ பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், திக்காகிட்டே வருது. ஸ்லோவாக வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துகிட்டே இருங்க. இந்த திக்னஸ் வந்தோடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு கலந்து விட்டுக்குங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு திருப்பி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு அப்படியே கலந்துக்கலாம். கொஞ்சம் திக்காக கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க. மொத்தமாக நெய் ஊற்றி கலக்கக்கூடாது. 2 ஸ்பூனாக கலந்துக்குங்க. திக்னஸ் வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் போட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ வந்து பேனில் வட்டாமல் வந்துருக்கு. நம்மளுக்கு நெய் பாருங்கள் வெளியே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம ஊற்றி ஷேப் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கடையில் விற்கிற மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம். அதனால தான் நான் இதில் ஊற்றுறேன். இல்லைன்னா நீங்கள் அப்படியே அது ஸ்பூனில் கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்போவே இது மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற விட்ருங்க. 2 மணி நேரம் ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுக்கலாம். இது அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தட்டில். பாருங்கள், ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு. நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த மாம்பழ அல்வா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். மாம்பழ சீசன் இருக்கும்போதே இது மாதிரி மாம்பழ அல்வா செய்து சாப்பிட்ருங்க. நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. மாம்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.